சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் நடக்கின்ற பூச்சொரிதல் திருவிழாவுக்கும் பிரிட்டிஷ்காரங்களுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்கு. இந்த திருவிழா நடக்கிறதுக்கு காரணமே இவங்க தான். பிரெஞ்சு படைகள் ஸ்ரீரங்கத்தில் முகாமிட்டு இருந்தாங்க. அவங்கள தாக்குவதற்காக பிரிட்டிஷ் படை தலைவரான ராபர்ட் கிளைவ் தனது தளபதியான ஜின்ஜினுடன் சமயபுரத்தில் தங்கியிருந்தாரு. தான் கொண்டு வந்த வெடிமருந்துகளையும் ஆயுதங்களையும் ஒரு கொட்டகை அமைத்து பாதுகாத்துக்கிட்டு இருந்தாங்க. ராபர்ட் கிளைவுக்கு அம்மை போட்டிருந்துச்சு. அதனால ஜின்ஜின் தான் அதை பாதுகாத்துட்டு இருந்தாரு. அந்த ஊர்ல ஒரு ரூல்ஸும் போட்டிருந்தாரு, யாருமே நைட் டைம்ல வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கு நைட்டு ஜின்ஜின் கொட்டகையை பாதுகாக்கிறக்காக சுத்தி வந்துட்டு இருந்தாரு. அப்ப திடீர்னு அவருக்கு ஒரு கொலுசு சத்தம் கேக்குது. ஒரு பெண் மஞ்ச சேலை கட்டிட்டு தனது 2 கைகளிலும் தீச்சட்டி எடுத்துட்டு நடந்து போயிட்டு இருக்கா. எம்மா நில்லுமா நில்லுமா அப்படின்னு ஜின்ஜின் கூப்பிடுறாரு. ஆனா அந்த பெண் எங்க ஊருக்கு வந்து என்னையவா நிக்க சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு கேட்காம போய்கிட்டே இருக்கா. உடனே ஜின்ஜினுக்கு கோபம் வந்து தன் கையில இருந்த துப்பாக்கியை எடுத்து அந்த பெண்ணை பார்த்து சுடுறாரு. அப்போ ஒரு அதிசயம் நிகழுது. துப்பாக்கியில இருந்து வந்த குண்டு அந்த பெண்ணுகிட்ட போய் பூமழையா பொழியுது. இதை பார்த்த ஜின்ஜின் ஆடி போயிறாரு. துப்பாக்கி குண்டு சட்டம் கேட்டு மக்கள் எல்லாம் வெளியில வராங்க. ஐயா நீங்க தப்பு பண்ணிட்டீங்க, எங்க ஊர் மாரியம்மனை நீங்க சுட்டுட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஜின்ஜின் நம்பிக்கையே வரல. உடனே கோயிலுக்குள்ள போய் பாக்குறாரு. கோயிலுக்குள்ள பார்த்தா கருவறையில அம்பாள் இல்ல. திடீர்னு கருவறையில ஒரு பேர் ஒளி ஏற்படுது. அம்பாள் நடந்து வந்து பீடத்துல உட்காரா. இதை பார்த்த மக்கள் எல்லாம் விழுந்து வணங்குறாங்க. ஜின்ஜினுக்கு கண் பார்வையும் பறி போயிருந்தது. இதை பத்தி ராபர்ட் கிளைவ் கிட்ட மக்கள் சொல்றாங்க. மக்களோட அறிவுறுத்தலின்படி ராபர்ட் கிளைவ் அம்பாள் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கிறாரு. அவர் மன்னிப்பு கேட்ட 3 நாட்கள்ல ராபர்ட் கிளைவுக்கு அம்மை நோயும் சரியாயிடுது. ஜின்ஜினோட கண் பார்வையும் திரும்ப வந்துடுது. அன்னையில இருந்து தான் சமயபுரம் மாரியம்மனுக்கு பூச்சொரிதல் திருவிழா கோலாகலமா கொண்டாடப்பட்டு வருது. சமயத்துல வந்து காக்கிறனாலதான் அவ சமயபுரத்தா, ஏழைகளோட கண்ணீரை துடைக்கிறனாலதான் அவ கண்ணபுரத்தா. அன்பே சிவம். இந்த மாதிரி டிவோஷனல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம பேஜையும் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.